சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் திருமணமான அரசு ஊழியரின் பெற்றோரையும் சேர்ப்பது குறித்து 3 மாதங்களில் முடிவெடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் காவலராக பெலிக்ஸ் ராஜ் என்பவர் பணியாற்றுகிறார். புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்துள்ளார். அதற்கான பிரீமியம் தொகை சம்பளத்தில் இருந்து பிடித்தம் செய்யப்படுகிறது. பெலிக்ஸ் ராஜின் தந்தை விபத்தில் காயமடைந்ததால் சிகிச்சைக்கான செலவு 6,54,100 ரூபாயானது. காப்பீடு திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான பணத்தை தரும்படி கோரினார். நிதித்துறை பிறப்பித்த அரசாணையின்படி குடும்பம் என்ற வரையறைக்குள் தந்தை வரவில்லை என கூறி பெலிக்ஸின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பெலிக்ஸ் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை நீதிபதி சதீஷ்குமார் விசாரித்தார். மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர்கள் கௌதம் குமார், கோகுலகிருஷ்ணன் ஆஜராகினர். நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இதே போன்ற ஒரு வழக்கில் தந்தைக்கான மருத்துவ செலவை வழங்க கோரியதை உயர்நீதிமன்றம் ஏற்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த வழக்கில் தனி நீதிபதி கூறிய காரணங்களை இந்த நீதிமன்றமும் முழுமையாக ஏற்கிறது. எனவே மனுதாரரின் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது. மனுதாரரை சார்ந்து அவரது தந்தை இருந்தால் அவருக்கான சிகிச்சை செலவை 8 வாரங்களுக்குள் அரசு வழங்க வேண்டும். புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2016 அமலுக்கு வந்தது. இந்த திட்டத்தை வகுக்கும் போது திருமணமாகாத அரசு ஊழியரின் பெற்றோரை குடும்பம் என்ற வரையறைக்குள் கொண்டு வந்தனர். திருமணமான ஊழியரின் பெற்றோரை சேர்க்கவில்லை. அதனால் திருமணமான ஊழியரின் பெற்றோருக்கு காப்பீடு திட்டத்தில் பலன் பெற உரிமை இல்லை. அரசு ஊழியருக்கு திருமணமாகிவிட்டால் பெற்றோரை குடும்பம் என்ற வரையறைக்குள் இருந்து நீக்குவது சட்டவிரோதமானது. எனவே இந்த விஷயத்தில் அரசின் தலைமை செயலர் தனி கவனம் செலுத்த வேண்டும். நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின்படி ஊழியர்களின் பெற்றோரையும் சேர்க்கும் வகையில் திட்டத்தில் உரிய மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும். 3 மாதங்களுக்குள் இதுகுறித்து முடிவெடுக்கும்படி தலைமை செயலருக்கு உத்தரவிடப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.